வணக்கம் அன்பான மக்களே. இது எனது வீட்டு தோட்டத்தில் உற்பத்தி ஆகின்ற கங்குன் கீரை. அதாவது நான் அழைப்பது கங்குன் கீரை என்று. இதன் உண்மையான பெயர் கங்குன் கீரை. இது வெப்பமண்டல பிரதேசத்திலே வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை கீரை. நான் ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் இந்த கீரையை பற்றி உங்களுக்கு சொல்லுங்களேன். இந்த கீரை மருத்துவ குணம் முடியாது. வாத பித்த கபங்களை சமன்மைப்படுத்தி ஒரு நிலையிலே வைத்திருக்கக்கூடிய கீரை. உங்களுக்கு நோய்களை பெரும்பாலும் நோய்களை அணுகவிடாது பாதுகாக்கக்கூடிய கீரை. இந்த கீரை இரத்தத்தில் ஒரு செஞ்சீவ அணுவை, அதாவது சோப்பு அணுவை அதிக அளவில் உற்பத்தியாகக்கூடிய கீரை வகை. இதை நீங்கள் கடைந்தோ இல்லாது வறுவல் செய்தோ சாப்பிடலாம். இந்த கங்குன் கீரை இந்தியாவில் மிகவும் பிரபலமானது. ஆனால் இங்கே சந்தைகளில் கிடைக்கும். இந்த கீரை கங்குன் கீரை நான் ஒரு கீரை ஒரு தண்டு சந்தை போன இடத்துல வேண்டி கொண்டு எடுத்து கொண்டு அதை நட்டு தான் இவ்வளோ உற்பத்தி ஆகி வச்சுருக்கின்றேன். நான் இந்த கங்குன் கீரை கிழமைக்கு, அதாவது 15 பிடி நான் ஒரு கொடுத்து கொண்டு வருவேன். 15 பிடி என்றால் அது ஒரு வைத்தியசாலைக்கு, அதாவது ஆஸ்பத்திரி, அரசாங்க வைத்தியசாலைக்கு ஒரு சமையல் செய்வதற்கு இந்த கீரை நான் கொடுத்து. அவர் முக்கியமான உணவு. அதனால் அந்த வைத்தியசாலைகளுக்கு கங்குன் கீரை கட்டாயம் ஒரு கிழமையில் ஒரு நாளோ 2 நாளோ சேர்க்க கொண்டு கட்டாயம் ஒன்று இருக்குது. மற்ற கீரை ஒரு நாள் கொடுத்தால் கங்குன் கீரை ஒரு நாளோ 2 நாளோ வழங்கப்பட வேணும். தெரியல, நானே சும்மா ஒரு கீரையை வச்சு பார்ப்போம், வளர இப்படி வருதான்னு பார்த்தேன். நான் அது நல்லா செடித்து வளர்ந்துருக்கு. இந்த கீரை இந்த கங்குன் கீரை முறிச்சு நடலாம். இது விதையில் முறிச்சு நடலாம். இந்த கீரை இது எல்லாம் நான் இப்போ ஒரு கணக்கு முதல் இதெல்லாம் அறுவடை செய்த கீரை தண்டுலேருந்து எல்லாம் முளைச்சது. பாருங்கள், பெரிய பசலையும் இப்போ இடத்துல குப்பை குளங்கள், ஆடு மாடு இருக்கல் அதை போட்டால் அது நல்ல இதாக வரும். நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகக்கூடிய ஒரு மூலிகை கீரை. நீங்கள் இந்த கீரையை கண்டாலும் விடாதீங்கள். கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். வறுத்து சாப்பிட நீங்கள் முருங்கையில் எப்படி வறுத்து சாப்பிட்றீங்களோ அதே போல் இந்த கங்குன் கீரையும் நீங்கள் சின்ன துண்டுகளாக வெட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து அதில் கங்குன் கீரையை போட்டு வதக்கி அதில் தேங்காய் பூவும் கொஞ்சம் போட்டு அது என்ன அருமையாக இருக்கும். ருசிக்காக மட்டும் சாப்பிடாதீங்க. இது உங்களுக்கு உங்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கும், உங்களை நோயை அண்டாமல் நோயிலிருந்து உங்களுக்கு எதுவும் நோய் மீண்டாலும் இந்த கீரையை நீங்கள் சாப்பிடலாம். இந்த கீரை சூப் வச்சும் கூட குடிக்கலாம். இது நான் எனது வீட்டு தோட்டத்தில் உற்பத்தி ஆகிறோம். நான் வீட்டு தோட்டத்தில் பெருசாக தேவையில்லை. முடம் தான் இந்த கீரை. முடவும் கிழமைக்கு 15 பிடி வருமாண்டா பாருங்க, 15 பிடி. இப்போ நான் அறுவடை செய்ய போன்றேன். இன்றைக்கு இப்போ அந்த வீடியோ எடுத்து போட்டு அறுவடை செய்தால் அப்புறம் நாங்கள் உங்களுக்கு காட்டிடாது, கங்களுக்கு காட்டிடாது. அது வேறு ஒரு கிழமை செல்லும். இப்போ நான் அறுவடை செய்ய போகிறேன். பாருங்கள், என்ன அழகாக இருக்குது, அற்புதமான இது. ஒரு வெள்ளை பூ பூக்கும். இல்லை 2 இனம் இருக்காகும். ஒன்று ரோஸ் கலர் பூ பூக்கும், 2 இனம். இந்த அருமையான அற்புதமான கீரையை நீங்கள் எங்கே கண்டாலும் விடாதீங்க, வேண்டி சாப்பிட்டு. இதெல்லாம் நான் முந்தின நாள் நேற்றைக்கு அறுவடை செய்து தலைக்கிழமையிலே பாருங்கள், தளர்த்து வருது மாரிங்க. இதெல்லாம் வீட்டு தோட்டத்தில் அதில் பிலம் ஓடகாலமாச்சு எல்லாம்
மரக்கறி அதை எல்லாம் உற்பத்தி செய்து எல்லாம் முடிந்தது. இது எந்த கோடைக்கும் இந்த இதுக்கு பெரிய பெருசாக தேவையில்லை. காலமே பின்னேரம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொண்டுற இல்லாட்டி பின்னேரம் ஒரு நேரம் ஊற்றலாம் பரவாயில்லை. இது வரும் காலம் பின்னர் ஊற்றணும் செழிப்பாக வரும். நண்பர்களே, நான் ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நான் யூடியூபர், மருத்துவர் மட்டும் இல்லை யூடியூபரும். அந்த யூடியூபரை விட மருத்துவர் என்ற ரீதியில் உங்களுக்கு இந்த கீரை பற்றி இதுவரை விளக்கம் எடுத்திருந்தேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.